பொதுவாக குழந்தைங்க வந்து ரொம்ப இந்த சளியினால் இருமல்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு உடனே தீர்வு காணும் அப்படின்ட்டு நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க, இல்லாட்டினாக்கா தானே ஏதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஏதாவது நாட்டு வைத்திய முறையில் ஏதாவது பண்ண முடியுமா, மூலிகை வைத்தியம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க. முதலாவதாக இந்த காஃப் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ் காஃப் குட் ஆர் பேட்? குட் காஃப் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ் இருக்குது. இந்த இருமருது அப்படின்னாலே அதுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ் தான் அது. அதனால் குட் காஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா கிளியரிங் இன்ஃபெக்ஷன்ஸ். நமக்கு ஏதாவது தொற்று வியாதிகள் ஏர்போனாக இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் சிஸ்டம் இந்த காஃப் அப்படிங்கிறது. மூணாவதாக இந்த அப்டக்கல்ஸ், ஏதாவது சாப்பிட்றப்போ நம்மளுடைய மூச்சுக்குழலில் போயிடுச்சு அப்படின்னாக்கா அது பிளாக் ஆகிடுன்றதுனால ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்னன்னாக்கா வெளியில் தள்ளும். இந்த மாதிரி 3 விதமாக நம்ம இந்த குட் காஃப் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒன்று ப்ரொடெக்ஷன் அப்படின்னா எங்கேருந்து ப்ரொடெக்ஷன்? டஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் இந்த அலர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜன்ஸ் அப்படின்னா அலர்ஜி காசிங் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் டஸ்ட்டு, அப்புறம் இந்த மகரந்த தூள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃப்ளவர்ஸோட போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் டஸ்ட் இன் எனி ஃபார்ம். தென் ஸ்மோக்ஸு சில பேருக்கு ஒத்துக்காது. அப்போது இந்த இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் லங்ஸுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடக்டிவ் சிஸ்டமாக செயல்படக்கூடியது தான் ஒரு நேச்சுரல் காஃப் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக ஏதாவது தட் இஸ் இந்த மூச்சு குழாயில் சப்போஸ் அதுக்குள்ளே ஏதாவது வைரஸோ இல்லாட்டினா பாக்டீரியானாலேயோ ஒரு கோழையாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வெளியில் எடுக்கிறதுக்கும் இந்த காஃப் வந்து உதவுது. அதனால தான் அதை கிளியரிங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறதுக்காகவும் இந்த காஃப் வருது. அப்போது ரெக்கவரி சிஸ்டம் ஆக்சுவலாக காஃப் அப்படிங்கிறது இட் சப்போர்ட்ஸ், இட் எய்ட்ஸ் ரெக்கவரி. எதுலேருந்து? ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். நமக்கு இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட இல்லாட்டினா நுரையீரல் சம்மந்தப்பட்ட மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா அதில் உள்ள வைரஸ் பாக்டீரியாவை வெளியில் தள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு நேச்சுரலான ஒரு சிஸ்டம் தான் இந்த காஃப் அப்படிங்கிறது. மூணாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ எதேச்சையாக இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லாட்டினா தண்ணி பொறையேறிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னா மூச்சு குழாயில் போயிடுறது தான். அப்படி போகிறப்ப அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடுன்றதுனால, ஏன்னா அந்த மூச்சு குழாயில் அந்த ஏர் ட்ராக் தானே, அதில் பிளாக் ஆகிடக்கூடாது எந்த விதமான சாலிட் லிக்விட் அப்படின்றதுனால அதை தூக்கி எறியும். ஸோ அந்த அளவுக்கு நாம் இந்த புரையறப்பையும் சரி அந்த டயத்தில் நாம் காஃப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி காஃப் என்பது நல்லது தான். அதை நாம் 3 விதமாக பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பேட் காஃப். பேட் காஃப் அப்படிங்கிறது எப்போ அது வந்து பேட் காஃபாக ஆகுது? 1 நாள் 2 நாள் 3 நாள்னால் ஓகே. 10 நாள் ஆனாலும் 15 நாள் ஆனாலும் வாரக்கணக்காக மாதக்கணக்காக காஃப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ அது வந்து ஒரு க்ரோனிக் பல்மனரி டிசீஸ் இருக்குது, அதாவது லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நுரையீரல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்றது மாதிரி இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்துடணும். அதோடு இல்லாமல் இது எதனால் பேட் காஃப் அப்படிங்கிறோன்னா நம்ம தூக்கத்தையும் இது கெடுத்து விட்டுரும். ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு அது வந்து நம்மளோட இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட தூக்கத்தையும் கெடுத்து விட்டுரும். அதோடு இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினாகவும் இருக்கும். எவ்ரி டைம் இருமுறப்போ
அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் நமக்கு ரொம்ப பாதிக்கும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருந்தோம் ஒரு ஃபேமிலியில், இல்லாட்டினா ஒரு பொதுக்கூட்டத்துலேயோ, இல்லாட்டினா சொசைட்டிலேயோ, இல்லாட்டினா ட்ராவல் பண்ணுறப்பையோ, அப்போ இருமினாலே பொதுவாக வெளியில் வரதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேட் காஃப் எலிமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குட் காஃப்னா என்ன, பேட் காஃப்னா என்ன அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுருப்போம்.